முக்கியமான நிகழ்வுனா என்ன சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. ஒரு 500 சொத்து சேர்க்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வா இல்லையா? உங்க தலைமுறைக்கே முக்கியமான நிகழ்வா இல்லையா? சொல்லுப்பா. இது உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்க தலைமுறைக்கே? தலைமுறைக்கே. என் தலைமுறைக்கே ஒரு விஷயம் முக்கியமானதுன்னா அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம அதில் இறங்கலாமா வேணாமா? சொல்லுப்பா. சும்மா அந்த கையை விட்டு பார்க்கலாமா இறங்கிடலாமா? ஆழம் பார்த்து காலம் சொல்லிட்டு இப்ப ஆழம் பார்த்து காலம் விட்டு எங்க இருக்கீங்க இப்போ? சொல்லுங்கப்பா. ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்க. என்ன முதல்ல குதிங்க. முதல்ல களத்துல வராம ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்கப்பா. களத்துல குதிக்காம ஜெயிக்க முடியுமா? கிடையவே கிடையாது. பார்வையாளருக்கு சம்பாதிக்குமா விளையாடுறவங்களுக்கு சம்பாதிக்குமா? சீரியஸா விளையாடுறோம்னா விளையாட்டு விளையாடுறோம். நீங்க வாழ்க்கையை விளையாட்டு விளையாடுறீங்க. வாழ்க்கை எப்படி விளையாட்டு இருக்கீங்க? ரொம்ப விளையாட்டு. இந்த இப்படிலாம் விளையாடலாமா வாழ்க்கைய? சொல்லுப்பா. நீங்க நல்ல மாதிரி சொல்றீங்க பதிலாம். ஆனா அங்க போய் களத்துக்கு திரும்ப போனோம்னா என்ன ஆறீங்க? பழையாளா ஆதியோகில உங்களுக்கு செட் ஆகுது. 500 கால் அடிக்க சொல்றாரு எம்பி. படாத பாடுபடுத்துறாரு. சண்டே வர எல்லா சண்டையும் வரணுமா? நாங்களாம் என்ஜாய் பண்ண தேவையில்லையா வாழ்க்கையில? என்ஜாய் பண்ணிட்டீங்களே எவ்வளவு வருஷமா? என்ஜாய் பண்ணி என்ன சொத்து சேர்த்துட்டீங்க? முதல்ல 500 சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணலாம்ல? சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. ஒரு முடிவு நீங்க வந்து இங்க இருந்து போறதுக்குள்ள முடிவு எடுக்காம 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் என்ன ஆகிட்டு இருக்கு? போயிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு முடிவு எடுத்தா ஏதாவது ஒரு முடிவுல நின்றணும். இந்த முடிவுனா இந்த முடிவு இல்லையா? நான் வெளியே போறேன்னா வெளியே ரைட்டா? எது நல்லது? சொல்லுங்க. ஆதியில் இருக்கிறது நல்லதா இல்ல வெளியே இருக்கிறது நல்லதா? நல்ல மாதிரியே பேசுறீங்க. என்ன மரத்துக்கு சின்னதுதான் ஓட்ட போட்டியா வழிகள் கேட்கிற மாதிரியே திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறீங்க. அவர் மேல எங்க சைட்டுக்கு வரலையா ஒரு டீம் எங்கன்னு கேட்டா பேசிட்டு அப்படியே முடிக்கிறாரு. சேல்ஸ் எங்கன்னு கேட்டா அதை விட திருத்து முடிக்கிறாரு. ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா தானே ஏதாவது கொடுக்கணும்ல. ஒத்துழைப்பு கொடுக்கலாமா? கம்பெனில வந்து ஒரு 3 விதமான பிளான் இருக்கு உங்களை சொத்து வாங்க வைக்கிறதுக்கு. ஓகேவா? கம்பெனியே ஒரு 2.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குற பிளான்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க போக உள்ள வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இடம் வாங்குறதுக்கு யார் லோன் தரப்போறா? நாங்களே லோன் கூட தரோம்னு சொல்றோம். என்ன நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்சம் ஒண்ணு இல்ல சார். முதல்ல பழகுறப்ப 5 விளையாடுறது விளையாடுதான் இருந்தாலும் நாங்க முயற்சி பண்றோம். பண்ணலாமா? அதுதான் உண்மை. 5 வயசுலயே உங்களுக்கு எல்லாம் மாத்தி இருந்தாங்கன்னா வேற கோடீஸ்வரன் நம்ம மாத்தி இருந்தாங்கன்னா நீங்க கோடீஸ்வரனா உலக கோடீஸ்வரன் கூட நீங்க ஒரு நாள் ஆயிருக்கலாம். ஆனா அந்த வயசுல மாத்தல. நம்மளுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம மாத்த முயற்சி பண்றோம். ஆனா மனிதனுக்கு மட்டும் ஒரு வைராகியம் இருந்ததுன்னா மாறிடலாம். என்ன இருந்தா சொல்லுங்க. நீங்க வைராகியம் பண்ண படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. யாரெல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு போடுது? பொங்கலுக்கு ஊருக்கு போடுவோம். நீங்க இருந்தீங்களா? பொங்கலுக்கு ஊருக்கு போலையா? சரி. இங்க என்ன பண்ணீங்க பொங்கலுக்கு? பொங்கல் சாப்பிட்டோம். சரி. பொங்கலுக்கு ஒரு 10 விவசாயிக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு பொங்கல் விவசாய பண்டிகை தானே? கரெக்டா? யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? விவசாயிக்கு ஒரு 10 இல்ல ஒரு விவசாயிக்காவது ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க பொங்கல் கொண்டாடி இருக்கீங்கன்னா அடுத்த வருஷமா கொண்டாடலாமா? அடுத்த வருஷம் ஒரு 100 பேர் கொடுத்துடலாமா? சொல்லுங்க. அடுத்த வருஷம் உங்க பொங்கல் கோடீஸ்வர பொங்கலா இருக்குமா? சொல்லுங்கப்பா. மாத்தணும்ல. வருஷம் ஒரே பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமோ இல்ல. நம்ம ஏதாவது மாறணும்னு அடுத்த பொங்கல்ல முடிவு பண்ணுவோம். இப்பயா இப்போ முடிவு பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். ஒண்ணும் இல்ல. போன் இருக்குல்ல எல்லாருக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுமா? தெரியும். அதே மாதிரி நம்ம ஆதியோகி ஆப் இருக்கும். என்ன ஆப்? அந்த ஆப்ல ஒரு ஐடி போட்டு கொடுத்துருவோம். நீங்க தினந்தோறும் அந்த ஆப்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் இது அதுல டிஸ்கஷன்ஸ் மோட்டிவேஷன் எல்லாம் அனுப்புவோம். அதெல்லாம் பார்க்க ஓகேயா? ஆதியோகி ஆப்ப பாரு 500 சொத்து சேரும். சொல்லுங்க. ஆதியோகி ஆப்ப பார்க்கவே என்ன சேரும்? சொத்து சேரும். நீங்க உண்மையில எடுத்து நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொத்தை சேர்த்து கொடுத்துரும். ரைட்டா? அப்ப நீங்க யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, இது ஒரு மேஜிக் ஆப் வந்துருப்பா. என்ன ஆப்? மேஜிக் ஆப். யூடியூப் மாதிரி தான், இது மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி தான். இந்த ஆப் நீ பார்த்துக்கிட்டே நீங்க என்ன சேர்த்துருவா? 500 சொத்தை சேர்த்துருவான்னு சொல்லி போல டவுன்லோட் பண்ணி ஒரு ஐடி போட்டுருணும். என்ன ஐடி? அவருக்கு ஒரு ஐடியா கம்பெனில கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அந்த ஐடியா ஒரு பொசிஷன் கூட கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மேனேஜரா இல்ல ஏதோ ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலையில ஜாயின் பண்ணிடலாமா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னா
உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 500 சொத்து போட்டேன், ஒரு பாஸ்வேர்டை பேங்க்ல வச்சிருக்கிறான். ஓகே, நீங்க உழைச்சு முடிச்சிட்டீங்கன்னா அந்த 500 சொத்தை நான் திறந்து விட்டுருவேன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன வேலைன்னு கேட்டு வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. கரெக்டா? அக்கௌண்ட்ல இருக்கிறாங்க, பாஸ்வேர்ட் மட்டும் தானே வேணும். அது என்ன பண்ணணும்? இதெல்லாம் வேலை செஞ்சுடுவாங்கன்னா நீங்க வேலை செஞ்சா அந்த பாஸ்வேர்டு கிடைச்சிடும். ரைட்டா? அப்ப நம்ம சொல்றது செய்யலாமா? அப்படியே ரைட். இது ஜனவரி 31க்குள்ள, அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ள 100 பேரை சேர்த்துட்டீங்கன்னா, ஐடி போட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு கொடுத்துரும். உங்கள சேல்ஸ்லாம் கேட்கல, என்னங்களா சேல்ஸ்லாம் கேட்கல. நீங்க 100 பேர் நம்ம நிறுவனத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும். எவ்வளவு என்ன கிடைச்சிடும்? 5000 மதிப்புள்ள பொங்கல் பரிசு கிடைச்சிடும். ஓகே, அடுத்து பிப்ரவரி 18க்குள்ள 1000 ஐடி சொல்லல, 100 பேரையும் 10 ஐடி போட வச்சீங்கன்னா எவ்வளவு ஐடி? 1000 ஐடியா மாறிடுச்சு. உங்களால 100 ஐடி போட முடிஞ்சா அவரால் 100 போட முடியும். நான் சொல்றேன், மினிமம் 10 ஐடியா அவங்க போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஐடி வந்துடும்? 1000 ஐடி வந்துடும். 1000 ஐடி பிப்ரவரி 18ல வந்தா உங்களுக்கு 6 மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான என்ன வந்துடும்? மளிகை சாமான்கள் கொடுத்துரும். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் கொடுத்தா நீங்க இப்படியே வேலை செய்யல இல்லையா? சொல்லுப்பா. இல்லைன்னா கவலையிலேயே உங்க எனர்ஜி வீட்டுக்கு என்னமோ சம்பாதிச்சு ஒண்ணுமே சம்பாதிச்சு இருக்குது. என்ன வீட்டை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உழைப்ப பாத்துக்கணும். ரைட்டா? வீட்டுல இருக்க எல்லாரையும் சேர்த்துங்க, குடும்பத்துல இருக்க எல்லாரும். ஒரு குடும்பத்துக்கு கூட 4 ஐடி போட்டுடலாம் சார். கரெக்டா இல்ல? சொல்லுப்பா. வீட்டுல அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, மாமனார் இருந்தாலும் சரி, மாமியார் இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, 18 வயசு மேல இருந்தா என்ன போடலாம்? ஒரு ஐடி போட்டுடலாம். ஒரு குடும்பத்திலேயே 4 ஐடி போட்டுடலாம். 20 குடும்பத்திலேயே 100 ஐடி போட்டுடலாமே. கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யார் வருவா? உங்க லீடர்ஸ் வருவாங்க. யார் வருவா? ரைட். லீடர்ஸ்னா இமிடியேட்டா உங்களை ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்க கூட வந்து முதல் 10 சொத்து நீங்க சேல்ஸ் பண்ணுவாங்களோ அவங்க கேரண்டி. யார் கேரண்டி? லீடர்ஸ் கேரண்டி. சொல்லுங்க. ஆதிவிக்கு நான் கேரண்டி. சொல்லுங்க. கொடுப்பீங்களா? பிரீத்தி மிக்ஸிங்லாம் கேரண்டி கொடுக்குறீங்களா? ஆதிவிக்கு நான் கேரண்டி சொல்லி அவங்க கேரண்டி சொல்லுவாங்க. அவங்க கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. ரைட். இப்போ நம்ம சொல்றதுலயே ரொம்ப முக்கியமான டயலாக் வந்து ஒண்ணுதான். நம்ம 10 பத்திரமா முதியோர் இல்லாம. சொல்லுங்க. என்ன கேட்கணும்? ஒண்ணு 10 பத்திரம் வாங்கணும், இல்லைன்னா என்ன போவோம்? முதியோர் இல்லம் தான் போவோம். இது முதல்ல நம்ம நல்லா சொல்லி பார்க்கிறோம். நம்ம சொல்லி பார்க்கறது அவங்களுக்கு புரியலைன்னா எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? முதியோர் இல்லமான வார்த்தை. என்ன எல்ஐசியில ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்கல்ல, என்ன வார்த்தை? நீ போயிட்டனா, நீ கிளம்பி போயிட்டனா, நீ கிளம்பி போயிட்டனா, எங்க கிளம்பி போயிட்டனா, நீ மேல கிளம்பி போயிட்டனா கேட்டாங்களா இல்லையா? கேட்டு எத்தனை பாலிசி போட்டாங்க? கோடிக்கணக்கான பாலிசி போட்டாங்க. ரைட்டா? நாம என்ன கேட்கிறோம்? நீ முதியோர்ல போயிட்டனா, நீ முதியோர்ல போயிட்டனான்னு கேட்கிறோம். கேட்கலாமா? சொல்லுங்க. முதியோர்ல சொல்லுங்க. முதியோர்ல வாயில வரணும். அதுதான் முதியோர்ல. அதாவது அவரு நம்ம சொல் பேச்ச கேட்கலன்னா என்ன வார்த்தை? முதியோர் இல்லமா. என்ன சொல்லுங்க. சொந்த இல்லத்தில் ராஜ வாழ்க்கையா, முதியோர் இல்லத்தில் பரிதாப வாழ்க்கையா? ராஜ வாழ்க்கையா. எங்க இருக்கணும்? சொந்த இல்லத்துல ராஜ வாழ்க்கை வரணும், இல்லைன்னா முதியோர் இல்லத்துல பரிதாப வாழ்க்கை தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ கால அட்வான்ஸ் ஆக ஏஐ ஜாப் லாஸ் நிறைய வருது. என்ன ஜாப் லாஸ்? ஏஐ ஜாப் லாஸ்னா என்ன? எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ இருக்குல்ல, அந்த சிட்டி ரோபோ வாங்கி வச்சுக்கிட்டா போதுமா? வீட்டுல டாக்டர் வேலையில இருந்து கூட்டுற வேலை வரல யார் பாத்துக்குவா? சிட்டி ரோபோ பாத்துக்குமா? அந்த ரோபோ வந்து 2028ல நிறைய உற்பத்தி பண்ணி வெளியே விடுறதா பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ரோபோ வந்துச்சுன்னா நமக்கு வேலை இருக்குமா? சொல்லுப்பா. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்துருமா? இப்ப நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல 1 கோடி பேர் வேலை பார்க்கறாங்க. எத்தனை கோடி? 1 கோடி பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரோனே வந்து சப்ளை பண்ணிடுமா? இது வந்து பறக்குதுல ட்ரோன், அது வந்து வீட்டுல வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருமா? 1 கோடி பேர் வேலை இருக்குமா? இருக்காது. போக போக வேலை வாய்ப்புகள் குறையும். வேலை வாய்ப்புகள் குறையும். ஆனா ஒரு சைடு பொருளாதாரம் ஏறும். எதுல ஏறும்னா இந்த மாதிரி இயந்திர மயமா மாறனால ஏற போகுது. கோடீஸ்வரர்கள் பெரிய கோடீஸ்வரர்களா மாறிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மனிதர்கள் தேவையில்லாம எது வந்துருச்சு? இயந்திரங்களுக்கு சார்ஜ் போட்டா போதும். என்ன போட்டா போதும்? சம்பளம்லாம் கொடுக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு வேலையா செய்யும். கரெக்டா? அப்ப அவங்களோட ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்? அதிகமாகும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா யாரோட போட்டி போடணும்? சிட்டியோட போட்டி போடணும். சிட்டியோட போட்டு நம்ம ஜெயிக்கலாம்
முடியாது. அதுக்கு பதிலா சீக்கிரம் 10 சொத்தோ 500 சொத்தோ வாங்கி வச்சிருந்தா நமக்கே வேலை இல்லைன்னா நம்ம தலைமுறைக்கு வேலை இருக்குமாப்பா? சொல்லுப்பா. நமக்கே வேலை இல்லைன்னா நம்ம தலைமுறைக்கே வேலை இருக்காது. அப்ப நம்மளை காக்க போற ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அது இதான் இருக்க முடியும், நிலமா தான் இருக்க முடியும். கரெக்டா? சொல்லுப்பா. சொல்லுங்க. நம் தலைமுறைக்காகும் குலதெய்வம் நிலம். வேற எதுவும் வந்து காக்க போறது இல்ல. புரியுது இல்லையா? 500 சொத்து நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்க தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 பத்திரம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தையோட பிரச்சனைலாமா போகணுமா? போகணும்ல. நம்ம தலைமுறை முழுசா திங்க் பண்ணணும்ல. சார் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு கையில நான் 10 சொத்து வச்சிருக்கேன், ஒரு கையில 500 சொத்து வச்சிருக்கேன், நீங்க எதை எடுப்பீங்க? சொல்லுப்பா. ஒரு கையில 10 சொத்து, ஒரு கையில 500 சொத்து எடுத்துக்கங்க சொன்னா எதை எடுத்துக்கீங்க? அதை உழைச்சிட்டு எடுத்துக்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்றேன். என்ன எடுத்துக்க? உழைச்சிட்டு எடுத்துக்கன்னு யூஸ் பண்றேன். அந்த உழைப்புன்ற வார்த்தை பல பேர் புரிஞ்சு என்னாக்கிறது? சொல்லுப்பா. எனர்ஜி இல்லாம ஆக்கிறது. உழைப்பே உயர்வு. சொல்லுங்க. உழைக்காமலாம் ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? உழைக்க உழைக்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து உழைக்க உழைக்க பெரிய விஷயமா ஜெயிச்சிடலாம். 500 சொத்துன்னு ஒரு உழைப்பு இருக்கும், 10 சொத்துன்னு ஒரு உழைப்பு இருக்க போகுது. கரெக்டா? அந்த 2 உழைப்பு கொடுக்கலாமா? அது ரொம்ப ஈஸியா தான் சொல்லி தரோம். புரியுதா? போன எடுத்தீங்கன்னா கீழே வைக்க கூடாது. அவ்வளவு பேருக்கு பேசணும், அவ்வளவு பேருக்கு பேசணும். என்ன இல்ல, நம்ம டீம்ல ஒரு 100 பேர் வருவாங்கல்ல, அந்த 100 பேருக்கு வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது பேசணுமா இல்லையா? சொல்லுப்பா. ஒரு 3 கால் அடிச்சாதான் அவங்களும் உயிரோட இருக்காங்களா இல்லையா? நமக்கு உயிரோட இருக்கிறதுனா என்ன? ஒரு எனர்ஜியில மேல இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் எனர்ஜியில மேல இருக்கீங்களா? எனர்ஜி எங்க இருக்கும்? மேல இருக்கும். எங்க உங்களுக்கு எனர்ஜி இருக்கான்னு பாப்பா. எங்க ஒரு கைத்தறி